அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியை பாடியது எப்படி? இந்த உலக மக்களுக்கு எல்லாம் ஏதேனும் ஒரு பதிகங்களையும் பாடல்களையும் அருளாளர்கள் மூலமாக அருளச் செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவனும் இறைவியும் நடத்தக்கூடிய விளையாட்டுகள் தான் எத்தனை. அதுல ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. தஞ்சாவூரை சரபோஜி மன்னர்கள் ஆண்டு வந்த காலம் அது. முதலாம் சரபோஜி மன்னர் மிகவும் பக்திமான். அவர் ஒரு தை அமாவாசை தினத்தில் காவிரியில் நீராடி திருக்கடையூரில் உள்ள அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமியையும் வழிபாடு செய்து வர வேண்டும் என்று திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகிறார். அந்த ஆலயத்தில் அபிராமி பட்டர் அம்மையின் முன்னால் அமர்ந்து கொண்டு தன்னுடைய மனதையெல்லாம் அம்மாவோடு ஒன்றிணைத்து அம்மையை அவர் மனதார உள்ளூர கண்டு கழித்து பேரின்பம் அடைந்து கொண்டிருந்தார் அபிராமி பட்டர். அந்த நேரத்துலதான் இந்த சரபோஜி மன்னர் வாராரு. மன்னர் வந்தவுடன் எல்லோரும் எழுந்து வணக்கம் செய்கிறார்கள். இவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அந்த மன்னர் அங்குள்ள பட்டரிடம் கேட்கிறார், இவர் யார் என்று. இவர் ஒரு பித்தன், பைத்தியக்காரன். இவன் அதனால்தான் நீங்க வரும்போது எழுந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மன்னர் அவருடைய முகத்தை பார்க்கிறார், அப்படி தெரியவில்லையே, இவர் தானாகவே ஞான ஆனந்தத்தில் தெளித்துக் கொண்டிருப்பவர் போல அல்லவா தெரிகிறது என்று அவரை தட்டி அனுப்புகிறார். அவர் அபிராமி பட்டர் ஒன்றும் சட்டை செய்யவில்லை. ஏன் சட்டை செய்யவில்லை என்றால் அவர் தேவியினுடைய ஞான ஆனந்தத்தில் இருக்கிறார். அப்ப மன்னருக்கு கோபம் வருகிறது. இவரை சோதிக்க வேண்டும். இவர் என்ன பெரிய ஞானி மாதிரி தெரிகிறாரே, உண்மையிலே ஞானியா என்பதை சோதிப்பதற்காக அவரை தட்டி இன்று என்ன திதி என்று கேட்கிறார். அவர் கேட்பது தை அமாவாசை தினத்தென்று கேட்கிறார் சரபோஜி மன்னர். இவர் அம்மையுடன் பேரானந்தத்தில் தன்னுடைய ஜீவனை எல்லாம் அம்மையுடன் இணைத்துக் கொண்டு அந்த ஆனந்தத்தை இருப்பதால் அவருக்கு உலகமே வெளிச்சமாக தெரிகிறது. இன்னைக்கு பௌர்ணமிடா போடா என்று சொல்கிறார். மன்னருக்கு கோபம் வந்து விடுகிறது. இவன் நம்மை அவமதியாதை செய்து விட்டான் என்று சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டி அதில் நெருப்புகளை எல்லாம் மிகவும் வளர்த்து அதற்கு மேல் ஒரு பலகையை ஊஞ்சல் மாறி தொங்கவிட்டு அந்த பலகையை 100 கயிறுகளினால் தொங்கவிட்டார் சரபோஜி மன்னர். அதுல வச்சு இவனை கீழே நெருப்பு வைங்க, ஒவ்வொரு கயரா கறி கடைசியில் ஒரு தீயில விழுந்து சாகட்டும் என்று சொல்லி தண்டனையை கொடுத்து சென்று விட்டார். அவ்வாறே செய்யப்பட்டது. அதற்கு பிறகு உணர்வு வரப்பட்ட அபிராமி பட்டர் அபிராமி மேல் ஒவ்வொரு பாடலாக பாட ஆரம்பிக்கிறார். பாடிக்கொண்டே வருகிறார். பாடல் நம்பர் 1, பாடல் நம்பர் 2. ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் ஒவ்வொரு கயிறு அறுந்து விழுகிறது. அப்படியே 79வது பாடலை பாடுகிறார். 79வது பாடலை பாடும் பொழுது அம்மையானவள் அப்படியே அவருடைய கண்ணில் ஆகாயத்தில் தோன்றி தன்னுடைய காதணியை கலட்டி ஆகாயத்தில் எரிய அது வட்டமான பௌர்ணமி நிலவாக மாறுகிறது. அம்மையே இவருக்காக அமாவாசை தினத்தன்று முழு நிலவை வரவழைத்தார். அந்த அபிராமி பட்டர் பாடிய அந்த பாடல்கள் தான் அந்த 100 பாடல்கள் அபிராமி அந்தாதி என்று அழைக்கப்படுகிறது. 100 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் முக்கியமானது. ஒவ்வொரு பாடலை பாட பாட அந்த 100 கயிர்கள் அருந்ததை போல நம்மளுடைய பிறவியை பிடித்திருக்கக்கூடிய அந்த பாசக்கயிறு அருந்துவிடும். அதன் பின்னர் அகமையில் இந்த சரபோஜி மன்னர் இவருடைய காலில் விழுந்து வணங்கி இவரையே குருவாக ஏற்றுக்கொண்டார். அந்த அம்மையை கண்ட 79வது பாடலே என்ன? விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே எழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டியே, கயவர்தம்மோடு என்ன கூட்டியே. நான் அம்மையவே கண்டுவிட்டேன். இனிமேலும் பாலா போன இந்த
மனிதர்களோட கைவர்களோட எனக்கு என்ன கூட்டு பழக்க வழக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அபிராமியை பார்த்துட்டார் அல்லவா. அபிராமவல்லியினுடைய கண்ணில் அருள் உண்டு. அவள் சொன்ன வேதத்தை எல்லாம் வழிபட்டு சொல்லி வணங்கி வந்தால் நமக்கு வழி கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது பழியை செய்யக்கூடிய தீமையான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களோடு எனக்கு என்ன கூட்டணி வேண்டி இருக்கிறது என்று கேட்கிறார். இதான் நம்ம அபிராமவல்லியை கண்ட அந்த பாடல். அந்த பாடல் பிறந்த அபிராமி அந்தாதி பிறந்த தினம் இந்த தையம்மாவாசை. இது தையம்மாவாசையின் சிறப்பு என்றால் இதை கூற வேண்டி இருக்கிறது.